எல்லாருக்கும் வணக்கம். டிவிகே சார்பா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்ல போறேன். நல்லா காது கொடுத்து கேளுங்க. இந்த ஒரு வீடியோவை யாரும் ஸ்வைப் பண்ணியாதையே கையெடுத்து கும்பிடுறேன். மாற்றம் மாறதுக்கான நல்லபடியா நான் கஷ்டப்பட்டு நல்லபடியா இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, நம்ம அண்ணன் கூட்டணி கட்சிக்காக நிறைய பேர் அண்ணனோட ஆலோசனை படுத்துறாங்க. அண்ணன் எதுக்குமே இதுக்கு ஒத்துக்கல. அவர் மனசுல இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். கூட்டணி வைப்பமா இல்ல வைக்க வேணாமங்கிறது அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் நினைச்சா என்ன நினைக்கிறாரோ கண்டிப்பா அது நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, சார் அது என்னன்னா ஏடிஎம்கேயோட போயிருவேன், இல்ல மத்த கட்சியோட சேர்ந்து போயிருவேன், அப்படி இப்படிலாம் சோசியல் மீடியால சொல்றாங்க. ஆனா எதுவுமே ஒரு உண்மையான சம்பவம் கிடையாது. காமனான ஒரு இடத்துக்கு வெளியே போனா கூட, எங்க போனாலும் சரி, பெட்ரோல் பங்கு, டீ குடிக்கிற இடம், தியேட்டர், எங்க போனாலும் விஜயன் என்ன சொன்னா அப்படியே உடம்புலாம் சிலுக்குது, புல்ல அரிக்குதுங்க. அதெல்லாம் அந்த காலம் டிஎம்கே. இந்த காலத்துல அந்த வயசான கிரடு கட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, டிஎம்கே என்னத்த டிஎம்கே மாற்றம் கொண்டாந்தாங்க. கொஞ்சம் கூட மண்டையில ஒரு காமன் சென்ஸே கிடையாதுங்க. இப்ப உள்ள இளைஞர்கள் படிச்சவன் டாக்டர் பட்டவன் பிஇ எல்லாம் படிச்சு நல்லா போய் நல்ல மைண்டா இருக்காங்க. படிக்காதவங்க கூட நல்லா மைண்ட் ஆயிட்டாங்க. அந்த 1970 80 பிறந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மண்டையில கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அவங்களுக்கு தான் என்னமோ டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும், வேற எந்த ஆட்சியும் அப்படியே இருந்தாங்கன்னா கடைசியில இந்த மாதிரி இருக்கனாலதான் படிச்சு நல்லா திண்டு போறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவுதான் அத்தனை முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். உங்களோட காசு தான், உங்களை நீங்க கட்ட வரி பணம் எல்லாமே தான் அந்த கவர்மெண்ட் போயிருக்கு. அந்த கவர்மெண்ட் பணத்தை என்ன நடக்குது ஏது நடக்குது யாருக்குமே தெரியல. எல்லாரும் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கான். சம்பாதிச்சுட்டு போயிருக்காங்க. சார் ரீசெண்டா எஸ்ஐஆர் குறித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஃபுல்லா ஆல் டிஸ்ட்ரிக்ட் நடந்துச்சு. சார் எல்லாத்துக்குமே கூட்டத்தை பார்த்திருப்பீங்க நீங்களே. அண்ணன் எதுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சது, எல்லாத்துக்கும் போய் எஸ்ஐஆர் எல்லா ஃபார்மையும் வாங்கி அந்தந்த வீட்டுல இருக்கும் அனைத்து பேரும் போய் நேரா போய் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்து, யார் வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போயிட்டு லீவு நாள்ல அதை வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஏங்க சார், செத்து போனவங்க ஒரு ஓட்டு, அந்த செத்து போன ஓட்டெல்லாம் அதுல விழுந்துட்டு இருக்கு சார். அதெல்லாம் எப்படி விழுவுது சொல்லுங்க. வெளிநாட்டுல இருக்கான் அவன் ஓட்டு விழுவுது, வீட்டுல போக முடியாம இருக்கான், அதே மாதிரி அவன் ஓட்டு விழுகுது. இது எப்படிதான் சார் பிராடு பித்தலாட்டம் என்ன நடக்குது தெரியல சார். சோசியல் மீடியால அவன் என்ன சரியில்லை, இவன் என்ன சரியில்லை, அவங்க ஆட்சியை நடத்துறாங்க, அவங்க என்ன தமிழக வெற்றி கழகம் கொடியாது, அரசியல் தெரியாது, சும்மா படத்தை நடிச்சு விட்டு உள்ள சீனுக்கு வந்துட்டானா எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருமா, எடுத்தாலும் தூக்கி சீட்ல உட்கார வச்சுருவாங்களா. அப்படி அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு தெரியுமா அவனுங்களுக்கு? நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் சார். அவ்வளவு டென்ஷன். நான் வேலைக்கு போயிட்டு போன் எடுத்து பாக்குறேன். எனக்கு என்னடா அவ அப்படி என்ன தப்பு செஞ்சாரு அவரு, என்ன தப்பு செஞ்சாரு அவரு, என்ன தப்பு செஞ்சாரு சொல்லுங்க. மக்களுக்கு நல்லது செய்ய தப்பாங்க சொல்லுங்க. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்தது இந்த செந்தில் பாலாஜி, அன்னைக்கு கரூர் அவன் மேல தப்புங்க, அது அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அண்ணன் மேல தப்பு சொல்லிட்டு வந்திருக்காங்க. 30 நாள் கழிச்சு வெளியே வந்து 2வது வாரத்துக்கு எஸ்ஐஆர் ஒரு கோரிக்கை வெளியே வச்சாங்க டிஎம்கே. என்னங்க அது எனக்கு புரியல. ஏன் ஓட்ட கோத்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வெளி பண்றாங்களா? அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது சொல்லிட்டு என்னதான் கோரிக்கை வைக்கட்டும், அண்ணன் கண்டிப்பா ஜெயிக்கிறாருங்க. அவர் எவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு எத்தனை இவ்வளவு இந்த காலகட்டத்துல இவ்வளவு சோசியல் மீடியால இவ்வளவு டிஜிட்டல் இந்தியால இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பெரிய விஷயங்க அது. சும்மா மனசை டென்ஷன் ஆகாதீங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஜயகாந்த் அண்ணன் முடிச்சாங்க, இப்ப அடுத்து நம்ம விஜய் முடிக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த காலத்திலயும் நடக்காது. அவ்வளவு தொண்டர்கள், அவ்வளவு ரசிகர்கள், அவ்வளவு மக்கள்கள், அவ்வளவு பேர் அண்ணனுக்கு துணையா நிப்பான். எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க. இனிமேல் இன்னும் 5 மாசத்துல மக்கள் ஆட்சி ஸ்ட்ராங் ஆக போகுது. அதை நல்லபடியா எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு அண்ணனுக்கு உறுதியா ஓட்டு போட்டுருங்க. அதனால சார் 2026 ஒரு புதுமையான உலகம், புதுமையான தமிழ்நாடு சட்டம், புதுமையான தமிழ்நாடு கொள்கை அனைத்துமே மக்கள் மனசுல நல்ல ஒரு சந்தோஷத்தை அமையணும். இளைஞர் மத்தியில யாரும் கஷ்டப்படுறதுக்கு வேலையே இருக்க கூடாது. டிஎம்கே பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. நான் இவ்வளவு தூரம் ஏன் சொல்றேன்னா, யாருக்கு இனிமே உள்ள காலகட்டம் கஷ்டப்படக்கூடாது. 2026 ஆட்சிக்கு அவங்க வந்துட்டாங்க. அடுத்து 2030 வரை அவங்க ஆட்சியா இருக்கும். இன்னும் 5 வருஷம் நாடு கஷ்டத்தெல்லாம் போகும். புரியல, அவங்க தான் ஆட்சி ஆகணுமா? ஏன் நம்ம அண்ணன் விஜயன் ஆளக்கூடாதா? நம்ம அண்ணன் விஜயன் ஆளாம கூடாதா சொல்லுங்க? நம்ம விஜயன் ஆளணும்.
நல்லபடியா மாற்றம் வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு ஆதங்கமா நான் பேசுறது. நான் இவ்வளவு தூரம் உட்கார்ந்து அண்ணனுக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் எந்த டிவிகேல ஒரு தொண்டனா தான் இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் தவிர எனக்கு ஒண்ணும் அவங்க எதுவும் கொடுக்கவும் இல்லை, எதுவும் செய்யவும் கிடையாது. சரிங்களா? இவ்வளவு தேர்தல் வரப்போறேன்னு மட்டும் அந்த டயத்துல இவ்வளவு அறிக்கை விடுறாங்களே. வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு டிஸ்ட்ரிக்டா போய் என்ன கஷ்டம் இருக்கு, ஒரு வீட என்ன குறை என்ன எதுன்னு கேட்கலாம்லாங்க. உறுதியா சொல்றேன், உங்களால முடிஞ்ச உதவிய மக்களுக்கு செய்யுங்க. நல்லா இருந்தீங்களா, கஷ்டப்படுறவங்களும் செய்யுங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.